அதான் நான் என்ன பண்ணேன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்கிறது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும். இந்த நேரத்திலையும் கட்சி வேறுபாடுகளை தாண்டி, கொள்கை வேறுபாடுகளை தாண்டி பல கட்சிகளிலிருந்தும் ஊடகங்களிலிருந்தும் ஃபோன் பண்ணி தெம்பாருங்க, பரவாயில்ல, டஃப் டைம் தான், தெம்பாருங்கன்னு சொன்னேன். அந்த நண்பர்களுக்கு நன்றி சொல்லிட்டு இதை கடந்து தான் போகணும். இந்த ட்ரால் பண்ண தான் செய்வாங்க. ஏன்னா நிறைய நான் பேசியிருக்கேன். அதனால் அதையெல்லாம் சேர்த்து இந்த நேரத்தில் வஞ்சம் தீர்க்கக்கூடிய ஒரு நல்வாய்ப்பை அவங்க பயன்படுத்த தான் செய்வாங்க. நமக்கு மக்கள் பண்ணியிருக்கு, அதை நோக்கி தான் போகும். என்ன விட்டுருங்க, தலைவர் என்னென்ன சொன்னாங்க பத்திரிகையாளர்ன்ற பேரில் பார்த்தோம். ஒரு நம்பிக்கை நட்சத்திரத்தை, மக்களின் அன்பை வென்றவரை, ஒய்பிரிவு பாதுகாப்பில் இருக்கிறவரை வெட்டுவேன், குத்தணும், கொல்ல வேண்டாமா, கைவிலங்கு போட்டு கூட்டு வரணும், செருப்பால் அடிக்கணும், இதெல்லாமா நாகரிகம், இதெல்லாமா அறம்? இப்படி தான் பேசுவீங்களா? நம்ம குடும்பத்தை அடிப்படை ஆதாரம் இல்லாத எவ்வளவு அநியாயங்களை. அந்த பஸ்ஸில் யாரோ இருந்தாங்க, அவருடைய பையன் என்ன தப்பு பண்ணார், அவரை அட்டைப்படத்தில் போட்டு எவ்வளோ கேவலப்படுத்தி ஒரு 80 வயதை நெருங்கிய ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி மேலே 3 வழக்கு போட்டு தீபாவளி ஒரு சிறையில் தான் இருந்தார். சும்மா படம் பார்த்துட்டு போன ஒரு தம்பி இழுத்து போட்டு இவங்க குத்திட்டு அவன் அடிக்க வந்தான், அவன் மேலே கேஸ் போட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு எஃப்ஐஆர் மட்டுமே கிட்டத்தட்ட 30 பேருக்கு மேலே போட்டாங்க. ஃபெலிக்ஸ் ஜெரால்டு இதய நோயாளி, பெரிய சீனியர் ஜெர்னலிஸ்ட், காலைல அரெஸ்ட் பண்ணாங்க, வேற போஸ்ட் தரல, சாயந்தரம் வரைக்கும் எங்கே வச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த அம்மா பரிதவிச்சு போனாங்க. எத்தனை வழக்குகள், எத்தனை நெருக்கடிகள், எத்தனை அவமானங்கள், எத்தனை அவதூறுகள், அத்தனையுமே அவங்க சுமத்திட்டாங்க. ஆனால் நான் முன்னாடி சொன்னதான்